எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, போன வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம் பைத்தான் இஃப்எல்ஸ். ஓகேங்களா, இதை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான லாஜிக், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான லாஜிக் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி நம்ம கோடிங் வைஸாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு கொஸ்டின் ஏற்கனவே தெரியும், இன்புட் ஃபார்மேட், சாம்பிள் இன்புட், அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும். ஸோ நம்ம டேரெக்டாக கோடிங் ஏரியாவுக்கு போய்க்கலாம். அதாவது நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பண்ணிங்கனாக்க கோடிங் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணுற கோடிங், யூஸ் பண்ணுற கோட் ஃபுல்லாக அந்த வெப்சைட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கோடிங்கை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போது கோடிங் ஏரியாவுக்கு போய்டுவோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட வீடியோ அப்போ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் தீம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு டார்க் தீம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும், அதனால் நான் டார்க் தீம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொஷின் தெரியும், நம்ம கொடுக்குற இண்டீஜர் வந்து ஆடாக என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்கான கோடிங் எழுதுகிறேன். ஓகேங்களா, நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம், அதுக்கான இன்புட் வாங்கிறதுக்கான கோடிங் வந்து நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துங்க, இன்புட் என்ன மாடலஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம எப்படி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கணுன்ட்டு. ஸோ இது வந்து ஈவன் நம்பருக்கு. ஸோ ஈவன் நம்பர்லேயும் எல்ஸ் தானே வரும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்ன்ட்டு. ஓகேங்களா, இஃப் வந்து ஈவன் நம்பர், அந்த எல்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர். ஸோ நான் ஏன் இஃப்பில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆட் நம்பர் கண்டுபிடிக்காமல் ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறோன்னா, ஃபஸ்ட் நமக்கு இஃப், அதாவது ஈவன் நம்பரில் தான் நம்மளுக்கு நிறைய ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஈவன் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வாங்குகிற இன்புட் ஈவனாக இருந்து அதோட ஈவனாக இருந்து அதில் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து இது பண்ணிட்டோம், அந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம ரேஞ்சு கண்டுபிடிக்க வரோம். ஸோ இப்போ ஓகே, என்னோட ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு 2 to 6. ஓகேங்களா, 2 to 6 நம்மளுக்கு கொஷினில் 5 தான் கொடுத்துருக்காங்க. நான் இருந்தாலும் இங்கே ஏன் 6 கொடுக்குறேன்னா, ரேஞ்சை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ஏன் 6 கொடுக்குறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன கொடுக்குறோமோ அதில் வந்து ஸ்டார்ட் ஆகும், பட் எண்டிங் பாயிண்ட் என்ன கொடுக்குறோமோ அது வந்து n-1. அப்போது 6 கொடுக்குறேன்னா -1, 5 அது வரையும் தான் நமக்கு ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும். அதனால் வந்து நான் ரேஞ்சு 6 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரேஞ்ச் வந்து 2 to 5 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, as usual not varied, அதான் நாட் varied. ஓகேங்களா, கொஷினை பார்த்துக்கோங்க, அதில் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் அதுவே ரேஞ்சு வந்து அடுத்த லைன் பாருங்கள், ரேஞ்ச் வந்து 6 to 20 அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி 21. ஓகேங்களா, 6 to 20 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நான் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எஸ் எப்போவும் போல் கொஷினை கொடுத்துருக்கு நான் பார்த்தேன் வரிடு. ஓகேங்களா, அதனால் நான் வரிடு நெக்ஸ்ட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே ஈவனாக இருந்து நம்மளுக்கு என்னோட கிரேட்டர் தென் நாட், நல்லா கொஞ்சம்
greater than or equal greater than 20 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நாட் வேரியபிள் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் இது பண்ணிக்கிறேன் இப்போ நாட் வேரியபிள் பிரிண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு ஈவன் நம்பர் இருந்தால் ஆட் நம்பராக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும், எப்பவும் போல் கொஷினில் கொடுத்துட்டு வெரி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கோடிங் எழுதியாச்சு. ஸோ இது நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரன் கோட் சப்மிட் கோடுன்னு இருக்கும். ஸோ ரன் கோடு கொடுத்தா நம்ம கொடுத்துக்கிற கோடிங் வந்து ஈஸியாக இருக்குது. அதாவது கரெக்டாக தப்புன்றதை கம்பைல் பண்ணும்போது நம்மளுக்கு ரன் பண்ணி காமிச்சிடும். ஸோ நான் ரன் கோட் கொடுக்குறேன். ரன் கோட் கொடுத்துட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தப்புன்னு இருக்குது. ஒன்று வேறு தான் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து வெரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தேன். இப்போ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இது வந்து நம்ம பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போது ரேஞ்ச் பார்க்குறோம். ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபஸ்ட் நம்ம போட்டது தான் 2,6. அப்படி இல்லை n வந்து நமக்கு கிரேட்டர் தான் 20. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்ட்டு. கொஸ்டினில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, எஸ் நீ நினச்சது சரி தான். நம்ம இப்போ நாட் வெரி ஓகேங்களா. ஏன்னா இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் வந்து நம்ம மேலே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ரேஞ்சு வந்து 2 to 5 இருக்கணும். அடுத்தது வந்து ஈவன் நம்பராக இருந்து கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் பிரிண்ட் பண்ண வேண்டியது நாட் வெரி எல்ஸில். மற்றபடி இப்போ நம்ம மேலே கொடுத்துருக்கிற கோடி நமக்கு, அதாவது லைன் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை, அதில் நம்மளோட இன்புட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுனாக்கா டைரெக்டாக எல்ஸ் போட்டுக்கு வந்துடும். எல்ஸ் போட்டுக்கு வந்தாக்கா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே என்ன பிரிண்ட் பண்ணணும்னு போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம வெரிட் அதை பிரிண்ட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் முடிஞ்சு. ஸோ இப்போ இது இன்புட்னாக்கா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருமா? வராது. ஏன்னா இங்கே வந்து W அப்படின்றது நம்ம கேப்ஸில் மாற்றிக்கணும். ஸோ அது கேப்ஸில் இல்லைனாலும் நமக்கு எரர் வரும். ஸோ இதை தான் நம்ம கொஞ்சம் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ போன கோடிங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5-6 லைனில் இருந்திருக்கும். ஸோ இந்த கோடிங் பார்த்திங்கன்னா நமக்கு 2 லைன்லேயே முடிஞ்சு. ஸோ இந்த கோடிங்கை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணாக்கா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்கு பைத்தான் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு கொஷினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் நீங்கள் இன்னும் எப்படி சிம்பிள் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு நம்ம வெப்சைட்டில் கீழே கமெண்ட் செக்ஷனில் வெப்சைட்லேயே இதுக்கான போஸ்டிங் வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து கோடிங்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்டில் உங்களோட கோடிங் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராம் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோடிங் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கனாக்கா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் இந்தந்த வழியில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் நம்மளோட திங்கிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சப்மிட் கோட் கொடுத்தாக்க நம்மளோட கோட் சப்மிட் ஆகும். ஸோ அங்கே பாருங்கள் நமக்கு எத்தனை டெஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு டெஸ்ட்டு தான் 2 டெஸ்ட் தான் காமிச்சது. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டெஸ்ட் கம்மின்னு பார்த்துக்கோங்க. நம்ம கொடுக்குற கோடிங் வந்து அது அவங்களால எந்த டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக இல்லைன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.